ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பாரு. ராஜ்யத்தின் ஆளுகை சொல்லுங்க. ராஜ்யம் எப்படி வருகிறது? ராஜ்யத்தின் ஆளுகை என்ன? தேவனுடைய ராஜ்யம் எப்படி கிரியை செய்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆளுகையில் எது மிக முக்கியமானது? அந்த ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் ஆளுகை எப்படி இருக்குது நாம் செஞ்சோம் பார்த்தோம். இன்னைக்கு ராஜ்யமும் வார்த்தையும் சொல்லுங்க. ராஜ்யமும் வார்த்தையும். ஆமாம், ராஜ்யம் வார்த்தையால் தான் செய்கிறது, இங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. பரமண்டல பிதாவே நாம் பஸ்துப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அந்த ராஜ்யம் எப்படி வரும், எந்த விதத்தில் வரும் அப்படின்னா, ராஜ்யம் எப்படி வருதுன்னு நாம் இங்கே பேசிட்டு இருக்கோம். ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாகனா அவர் சொல்ற அந்த அந்த ராஜ்யம் என்னுடைய வார்த்தை மூலமாய் சொல்லுங்க, அவருடைய வார்த்தை மூலமாய் வரும். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் போன வாரம் முதலிருந்து பார்த்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 13வது அதிகாரத்தில் அங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அங்கே அவர் சொல்லுகிறார் 13:18 வசனம், ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஊமையை கேளுங்கள். அவர் பார்க்குறாரு, அவர் ஆண்டவர் இயேசு எங்கே பார்த்தாலும் விதை பற்றின சரி அவர் ஆமாம் பார்ப்பார். எது நடந்தாலும் அதை வச்சு மக்களுக்கு போதிப்பார். அதை வச்சு மக்களுக்கு போதிப்பார். சொல்லப்பட்டிருக்குது, விதைக்கிறப்பட்டு ஊமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின், அப்போ ராஜ்யம் எப்படி கிரியை செய்யுது சொல்லுங்க. ராஜ்யம் வசனத்தின் அடிப்படை சொல்லுங்க. வசனத்தின் அடிப்படை தான் ராஜ்யமே கிரியை செய்யுது. அப்போ என்னுடைய ஜீவித்தில் அவருடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? வசனத்தின் அடிப்படையில் வாழ பார்க்கணும். வசனம் எனக்கு என்ன சொல்லியிருக்குதோ அதன்படி நான் என்ன செய்யணும் இருக்க பார்க்குறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ராஜ்யத்தின் வசனம் பாருங்க. இந்த வசனத்தை மார்க்கில் பார்க்கிறோம். அவர் மார்க் 4வது அதிகாரத்தை அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சொல்லுகிறார், இதே வசனம் தான் எடுத்து வாசிங்க. 4:14 விதைக்கிறவன் சொல்லுங்க எப்படி விதைக்கிறான்? வசனத்தை விதைக்கிறான். ஆமாம், விதை என்பது வசனம். சொல்லுங்க, விதை என்பது வசனம். வசனம் தான் விதை. அப்போ இந்த வசனம் எப்படி வேலை செய்கிறதுன்னா நான் நீ சொல்ல போறேன். இந்த வசனமாகிய விதை எப்படி வேலை செய்யுது. ஆமாம், சிலருக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல பாருங்க. எப்படியோ வேலை செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வசனமாகிய விதை எப்படி வேலை செய்யுதுங்கிறது ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து சொல்லி நான் தொடர போகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அது முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதை போதுங்க, போதும் சொல்லுங்க. விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். அப்போ விதைக்கிறவனுக்கு விதை அது எப்படி வருதான்? வந்து அது இங்கே ஒரு வேலை செய்து, இங்கே ஒரு வேலையை செய்து. ஆமாம், அந்த மலை மாதிரி வந்து வசனம் மலை மாதிரி வந்து இங்கே ஒரு வசனம் செய்யுங்க விதைக்கப்பட்டிருக்கான் பாருங்க. இந்த விதை இந்த லேண்டில், அந்த லேண்டில் அந்த மழை வந்து பெஞ்சு அந்த லேண்டிலேருந்து ஒரு பெரிய ஒரு அறுவடை உண்டாக்கி அவர் எதை விரும்புகிறாரோ அதை அது செய்தான். அப்போனா விதைங்கிறது வசனம், விதைங்கிறது வசனம். லேண்ட் எதுங்க? லேண்டு தான் நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம் லேண்டு. விதை வசனம், நம்முடைய இருதயம் லேண்டு. இந்த லேண்டில் அவர் சொல்றாரு,
விதையானது வசனமானது விதைக்கப்படுது. சொன்னது வசனமானது விதைக்கப்படுகிறது. ஆமா, இந்த விதைக்க போது நம்முடைய நிலைமை மாறுகிறது. அந்த லேண்டுடைய நிலைமை என்ன செய்யுது? மாறுது. ஒரே காடாக இருக்கும் பாருங்க. முதல்ல இந்த லேண்ட் என்ன செய்வாங்க? சுத்தப்படுத்துவாங்க. சுத்தப்படுத்தி விவசாயம் செய்யும்போது சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த லேண்டு இல்லை அந்த மண்ணை என்ன செய்வாங்க? ஃபஸ்ட்டு ஏறு விட்டு மண்ணை பதப்படுத்துவாங்க. மண் எப்படிப்பட்ட மண் சொல்லி அவங்க பதப்படுத்துவாங்க. அந்த மண்ணை வந்து சரியாக்குவாங்க. உள்ளுக்குள்ளே உரமெல்லாம் போட்டு, இயற்கை உரமெல்லாம் போட்டு அந்த மண்ணை நல்லாக்குவாங்க. அதுக்கப்புறம் காலையில் என்ன செய்வாங்க? அந்த விதையை எடுத்து விதைப்பாங்க பாருங்க. அப்போது விதை நல்லா மேலே வரணும்னா உள்ளுக்குள்ளே மண் எப்படி இருக்கணும்? நல்லா சாரமாக இருக்கு. எப்படி இருக்குன்னு? மண் நல்ல நல்ல மண்ணாக இருக்கணும் பாருங்க. நல்ல மண்ணாக இருந்தால் ஓங்கி விதை என்ன செய்யும்? நமக்கு 30, 60, 100 நமக்கு பதிலும் தரும். அப்போது நம்முடைய இருதயம் நல்ல நிலம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயுவில் பார்க்கிறோம், போய் பல முறை சொல்லியாச்சு, திரும்பி சொல்லுகிறேன். மத்தேயு 12:35 நல்லதும் பொல்லாததும் எங்கிருந்து வருதுங்கிறாரு? எங்க? நல்ல மனுஷன் இருதயம் ஆகிய நல்ல புகைச்சிலிருந்து நல்லவளை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷன் நல்ல இருதயம் ஆகிய நல்ல புகைச்சிலிருந்து நல்ல எடுத்து. அப்போ நல்லதும் பொல்லாதும் உள்ளிருந்து வருது. அப்போ எனக்கு நல்லது விதைச்சா என்னுடைய ஜீவிதத்தில் நல்லது உண்டாகும். அப்போ எப்படி விதைக்கும் போது என்னுடைய நிலைமை மாறுது. என்னுடைய நிலைமை மாறுது. நமக்கு என்ன தேவையோ, சுகம், ஆரோக்கியம், நல்வாழ்வு, செழிப்பு, ஐஸ்வர்யம், இது எல்லாத்தையும் எடுத்து நாம் செய்ய போகிறோம். வார்த்தை எடுத்து, வசனத்தை எடுத்து உள்ளுக்குள்ளே விதைக்கிறோம். அவர் சொல்கிறாரு, மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவிடுத்து திரும்பாமல் நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து எப்படியோ அப்படியே வாயிலிருந்து புறப்பட வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யும்படி வசனமாகிய விதைய கொடுத்திருக்கிறார். ஆமென். மற்ற எதுவுமே தரல. எதுவுமே தரல பாருங்க. இந்த விதையை அவர் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாரு பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10, 11. அவர் சொல்றாரு, தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விருட்சங்களையும் கொடுக்கத்தக்கதான கனி விருட்சங்களையும் விதைகளுடைய கனி அவர் அங்க உண்டாக்கிட்டாரு. அவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10, 11 அது எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம மேலே வர முடியும், எப்படி நம்முடைய ஜீவித்தில் முன்னேறு என்பதை முன்னாடியே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார். எங்க சொல்லிட்டாரு? உண்டாக்கும் போதே விதையை வச்சு தான் அவர் உண்டாக்கிட்டார். ஆமென். நீங்க மேலே வரக்கு கர்த்தர் வேற யாரையும் வைக்கல, கர்த்தருடைய வார்த்தையாகிய விதையை வச்சுட்டார். அதனால அவர் சொல்றாரு, உங்களுக்கு ரொம்ப வேணுமா, அதிகம் வேணுமா, நீங்க நல்லா முன்னேற வேணுமா, நல்லா இருக்க வேணுமா, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய ஜீவித்தில் நீங்கள் விதையை பாருங்க. பார்க்கும்போது ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு சொன்னீங்க பார்க்காதீங்க. ஆப்பிள் என்னாதீங்க, 1, 2, 3 நாள் இத்தனை ஆப்பிள் தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் அப்புறம் மரத்தெல்லாம் புரிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் ஆப்பிள் நமக்கு இருக்காது. நான் எப்படி பார்ப்பேன், கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா அந்த ஆப்பிளுக்குள்ளே இருக்கிற விதையை பார்ப்பாரு. அந்த ஆப்பிளுக்குள்ள இருக்கிற எத்தனை விதை இருக்குது அந்த ஆப்பிளுக்குள்ள, அந்த விதை எத்தனை ஆப்பிள் நமக்கு உண்டாக்குது, எத்தனை ஆப்பிள். ஆமாம். கர்த்தர் பார்க்கும்போது ஒரு ஆப்பிள் பார்த்தாருன்னா அந்த ஆப்பிளுக்குள்ளே இருக்கிற விதையை பார்ப்பார். தான் சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற விதையை தான் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த விதை
உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட விதை இருக்குது, எப்படி போடப்பட்டிருக்குது, என்னமா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவர் பார்த்துட்டு அந்த விதையின் அடிப்படையில் தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். சொல்லுங்க, எதன் அடிப்படையில்? அப்போ விதைக்கிறவனுக்கு விதை சொல்லுங்க. ஆமாம், எனக்கு கர்த்தர் இப்படி சொல்லி கொடுத்ததுனால நாம் என்ன செய்கிறோம்? பத்த இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு தான் வினருக்கு விதைக்க விதை இருக்குது. விதை எங்கே இருக்குது? வசனமாகிய விதை. அப்போ இதை எடுத்து நீங்கள் விதைக்க 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 ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யாது? உங்களுடைய ஜீவித்தில் பல மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அப்போது சந்தோஷம் தேவையா? அதுக்கேற்ற விதை இருக்குது. சமாதானம் தேவையா? சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம் எவ்வளவு தேவை, எந்த விதத்தில் தேவை, எப்படி தேவை, அதை எடுத்து நீங்கள் விதைக்க பழகிட்டீங்கன்னா அறுக்க முடியும். ஆமென். அவன் பெயரே பாருங்க, விதைக்கிறவன். சொல்லுங்க, விதைக்கிறவன். ஆமாம், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்படி வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும், எவ்வளவு தேவையோ அத்தனையும் முளைப்பு ஏற்றதான வசனம், அதற்கான விதையை கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டார். அப்போ விதைக்கும் போது என்ன ஆகுது? விதைக்க விதைக்க பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகுது. பொருளாதாரத்தில் ஆமாம், வார்த்தை சொல்லி விதைக்க விதைக்க, வார்த்தையை சொல்லி, ஆமாம், நான் காலஞ்சு கத்திரி வார்த்தை எடுத்து டெய்லி சொல்கிறேன். ஆமாம், சொல்லி 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 நான் விதைக்க விதைக்க பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகுது. எப்போ பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகுது? நான் வார்த்தை எடுத்து விதைக்கும் போது. சொல்லுங்க, வசனமாகிய வார்த்தை எடுத்து விதைக்கும் போது. எப்போ என்னுடைய ஜீவித்தில் சுகம் உண்டாகுது? வசனமாகிய வார்த்தை எடுத்து விதைக்கும் பொழுது. எப்போ குடும்பத்தில் பிரச்சனை மாறுது? எப்போ என்னுடைய வேலையில் பிரச்சனை மாறுது? எப்போ என்னுடைய வேலையில் வருமானம் உண்டாகுது? அப்போனா வார்த்தை எடுத்து விதைக்க முடியும். ஆமென். சிலவங்களாம் அதிலே பழகிறாங்க பாருங்க. அப்படிங்க பழகிடுறாங்க. பரவாயில்லைங்க, இல்லை இல்லை, இது பழகக்கூட, இது தப்பு, இது தப்பு, இதில் எனக்கு மாற்றம் உண்டாகும், இதில் எனக்கு மாற்றம் உண்டாகணும். மாற்றம் அப்போ உண்டாகணும்னு சொல்லி நீங்கள் விதைச்சாதான் அதில் மாற்றம் உண்டாகும். சில அப்படியே பழகிடுறாங்க. பரவாயில்லைங்க, அப்படியே இப்படியே இருந்துக்கலாங்க, ஒன்றும் தப்புன்னு இல்லைங்க. அப்போது வார்த்தை எப்போ என்னுடைய இருதயத்தில் போகிறதோ அப்பொழுதுதான் மாற்றத்தை நான் உண்டாக்க முடியும். அவங்க நினச்சிட்டாங்க மாற்றத்தை பாஸ்டர் உண்டாக்கிடுவாராட்டிருக்கு. மாற்றத்தை அவர் செய்வார், அவர்கிட்ட தான் இருக்க மாட்டிருக்கு. அவர்கிட்ட சுகம், செழிப்பு, ஆரோக்கியம் எல்லாம் பாஸ்டர்கிட்ட இருக்குது. அவர் எல்லாத்தையும் பண்ணிடுவார். பாஸ்டர்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ சாரி, நான் ரொம்ப நல்ல பாஸ்டர். என்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? வீட்டுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டு கொடுத்துருவேன். எப்படிங்க? ஸ்பீட் போஸ்ட்டுக்கு இல்லைங்க, ஸ்பீட் போஸ்ட்டில் உங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டு அட்ரஸ் வாங்கி சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல், சுகம், ஆரோக்கியம், பொறுப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் சர்ச்சைக்கு வர தேவையில்லை. நான் ரொம்ப நல்ல பாஸ்டர். ஹல்லேலூயா. பாஸ்டர்கிட்ட இருந்துச்சு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சர்ச்சைக்கு வர தேவையில்லை. ஏன் சர்ச்சைக்கு வர தேவையில்லை? ஏன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு கிளம்பி வரணும்? நோ நோ நோ. நீங்கள் வரவே வேணாம். நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் போட்டு, ஆஃபீஸ் போட்டு, ஒரு 2-3 பேர்த்த வேலைக்கு போட்டு, சந்தோஷம் ஒரு பாக்கெட் போடுப்பா, சமாதானம் ஒரு போடுப்பா, சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல், சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசு எல்லாத்தையும் எழுதி பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சு வச்சுருவேன். நீங்கள் வாங்கி அப்படியே வச்சுக்கலாம். நான் என்கிட்ட இருந்தால் நான் கொடுத்துருவேன். என்கிட்ட தான் இல்லையே. ஹல்லேலூயா. என்கிட்ட இல்லையே. சிஸ்டர் அப்படி எப்படி சார் அவர் எல்லாத்தையும் அவர் வார்த்தை எப்படிங்க? ஏன்னா தேவனுடைய ராஜ்யமே வார்த்தை மூலமாக தான் இயங்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்கிறது? வார்த்தை மூலமாக தான் வருது. அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, சொல்லுங்க, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு. அப்படின்னா என்ன? வசனம் உள்ளே வந்தோன்னு ஐயோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் போகணுமே, போய் நாம் இருக்கணுமே, அந்த இடத்துல இருந்து வார்த்தை கேட்கணுமே. இப்போ நாம் இந்த மாதிரி இடத்துல இங்கிருந்து வெளியே போகிறதோ பாடுறதோ மற்ற காரியம் செய்வதோ கூடாது, இது தப்பு. அப்போ இது கேட்ட வார்த்தை நான் செய்யணும். விதைச்ச ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்னு விதைக்க பழகிட்டீங்கன்னா மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா.
ஆனால் அவங்க விதைக்க பழகலை, லீவ் போட்டு போக பழகிட்டாங்க. ஹல்லேலூயா. டாட்டா எப்படி டாட்டா காமிச்சு போக, அவங்களுக்கு டாட்டா காமிச்சு போக பழகிட்டாங்க. அப்போ இது போக பழகக்கூடாது, என்ன செய்யணும்? போகக்கூடாதுன்னு விதைக்க பழகணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் அப்படின்னு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் லீவு, நோ ப்ராப்ளம் சரிங்களா. ஆனால் உங்களுக்காக தான் நான் யூடியூப் போகிறேன். சொல்லுங்கள், உங்களுக்காக தான் நான் யூடியூப் போகிறேன். ஆமாம், வர முடியாத, தவிர்க்க முடியாத சில காரணங்களுக்காக கர்த்தர் உங்கள் மேலே அன்பு வைத்ததுனால அந்த வார்த்தையை நீங்கள் போயும் இந்த வாரம் முழுக்க கேட்கும்படி கர்த்தர் சார் உங்களுக்கு ஒரு யூடியூப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணவே முடியாது. சொல்லுங்கள், ஆசீர்வாதத்தை கை கொடுத்துங்க. ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணவே முடியாது. ஆமாம், ஹல்லேலூயா. அப்போ நான் ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணவே மாட்டேன். எப்படி? நான் தான் வார்த்தையை கேட்டு விதைக்க பழகிறேன். நான் கேட்டு நானே அப்போ விதைக்க பழகும் போது என்ன ஆகும்னா, நான் கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையில் விரும்புகிறாரோ அதை நான் செய்ய முடியும். அவர் ஆசைப்படுறார். ஆமென். பேக் பண்ணுறது ஈஸி, வீட்டுக்கு பாஸ் அமைச்சது ஈஸி. பிரசங்கம் பண்ணி பாருங்க, அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமென். பிரசங்கம் பண்ணது ரொம்ப கஷ்டம். எனக்கு இருந்தால் பாஸ் பண்ணி வீட்டுக்கு அமைச்சது, ஏன்னா ரொம்ப ஈஸி எனக்கு. பிரசங்கம் பண்ணுங்கிறது அதை எடுத்து சப்ஜெக்ட் வச்சு உக்காந்து வேத ஆராய்ச்சி பண்ணி பத்து சேர்த்து அது உள்ளுக்குள்ளே வச்சு கோர்வையை எடுத்து பேசுங்கிறது மகாபெரிய காரியம் பாருங்கள். அப்போது ஏன் இதை கஷ்டமான காரியம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா இப்படி தான் வச்சுட்டார். அப்போது கஷ்டமான காரியம் செஞ்சாலுமே, ஏன்னா இப்படி தான் வச்சதுனால இப்படி தான் நம்ம செய்ய முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சிலவங்கெல்லாம் அவங்க இவங்க அது இதுன்னு சொல்லி அவங்க மனசில் வச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க இந்த பைபிள் மெத்தடு பைபிளோட மெத்தட் பிடிக்கல, புரிஞ்சிக்கல. அவங்களோட மெத்தட் ஒன்று வச்சு என்ன செய்கிறாங்க, அவங்க அதில் ஆசீர்வாதம் வருன்னு சொல்லி செய்கிறாங்க, அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே வந்து வார்த்தை கேட்கும் பொழுது கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக இருப்பீங்க. லூக்கா சுசேஷம் 6வது அதிகாரம் 47ஆம் வசனம் அங்கே போட்டிருக்கு. அவன் வந்து லூக்கா 6:40 என்ன இடத்துல வந்து சொல்லுங்க, என்ன வந்து என் வார்த்தையில கேட்டு அவர்களின்படி செய்கிறவன் ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு. அப்ப என்னிடத்தில் வந்து சொல்லுங்க, இங்க வந்து வார்த்தை கேட்டு இந்த வார்த்தையின்படி செய்கிற மனுஷன் எங்க இருக்கிறானா, எங்க போகுது நேரா? கற்பாறை மேல் சொல்லுங்க, கற்பாறை மேல் கட்டுகிற வீடுல அந்த மாதிரி இருக்கிறாங்க. சிலவங்க வந்து இதை அப்படியே மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்க, அவங்க இங்க வரக்கு பதிலா பாஸ்டர் அங்க வர நினைக்கிறாங்க. ஆமே, அவங்க இங்க வரக்கு பதிலா பாஸ்டர் அங்க வரணும். உங்க பாஸ்டர் மாசம் தவறாம வீடு விசிட்டிங் வராரா அப்படின்னு கேட்டாங்களாம் ஒரு விசுவாசிக்கிட்ட. விசுவாசி, எங்க பாஸ்டர் வந்து கூப்பிட்டா தான் வருவாருங்க, ரொம்ப ரோசக்கார பாஸ்டர் நாங்களாம். அல்லேலூயா. ஆமே, எங்க பாஸ்டர் கொஞ்சம் ரோசக்கார, கூப்பிட்டா தான் வருவார், கூப்பிடாம வர்றது யாரு? திறந்த வீட்டில் நாய் போகிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் போக மாட்டார், கூப்பிட்டா அவர் வருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போது என்னிடத்தில் சொல்லுங்கள், என்னிடத்தில். அப்போது நாம அங்கே நீங்கள் இங்கே வந்து வார்த்தை கேட்க பெரிய மாற்றத்தை உங்கள் குடும்பத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. திரியவாசி என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளும்படி சத்தமா அவைகளும்படி செய்கிறவன் சொல்லுங்க. ஆமா, வார்த்தை கேட்டு மார்க் போற கிடையாது. பரவாயில்ல, சூப்பரான மெசேஜ் இன்னைக்கு, அட்டகாசமானது, ஆஹா ஓஹோ சூப்பர், அப்படி கிடையாது. இங்க வந்து வார்த்தை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாரின் மேல் போடப்பட்ட, அப்படிதான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு?
கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஆமென். வந்து வார்த்தை கேட்டு சொல்லுங்க, வந்து வார்த்தை கேட்டு செயல்படும் பொழுது. அப்போ இந்த வந்து வார்த்தை கேட்காதபடி போட்டிருக்கு மத்தேயுல பார்க்கலாம். இப்போ பார்த்தோமே, அவன் வார்த்தையை கேட்டு அங்கே போட்டிருக்கு மத்தேயு ஃபர்ஸ்ட் பார்த்து 13ஆம் அதிகாரத்தில் கேட்டு ஏன் அவங்ககிட்ட கேட்டு உணரவில்லை? மார்க்கு 4ஆம் அதிகாரம் அங்கே போயிடணும். மார்க்கு மத்தேயு மார்க் லூக்கா அப்படியே எடுத்து வச்சுங்க அத்தனையும். மார்க்கு 4, லூக்கா 8, மத்தேயு 13. மார்க்கு 4 எடுத்து வச்சுக்கோங்க, மத்தேயு 13 வச்சுக்கோங்க, லூக்கா 8 வச்சுக்கோங்க. இதில் மூணுலேயும் வரும், மூணுலேயும் வரும். சிலவங்க எங்க ஒரே கதை தானங்க மூணில் வருது, மூணுலேயும் வெவ்வேறு இடத்துல வருதுங்க. இங்கே இல்லாது அங்கே வருது, அங்கே இல்லாது இங்கே. எடுத்து வாசிங்கம்மா. மார்க்கு 4:15 சொல்லுங்க. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, ஆமா அவனுக்கு நீங்க ஜெபிக்கும் போது வராது, இப்படிங்க ஜெபிக்கும் போது வராது, பாட்டு பாடும் போதுல வரமாட்டான். பாட்டு பாடும் போது, ஜெபிக்கும் போது, மற்ற எந்த காரியம் செய்யும் போது, சரிங்களா, ஓன்னு கத்தி அழுது அண்டு அவன் நல்லா பண்ணிட்டுப்பான், அவன் பண்ணி விட்டுருவான். ஆனால் எப்போ அவனுக்கு பிடிக்காது எது சொல்லுங்க? வசனத்தை கேட்குறவங்களுக்கு விசுவாசி அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் ஓகேம்மா. வசனத்தை மட்டும் கேட்கும் போது அவனுக்கு அப்போதான் கொட்டாய் விட சொல்லுவான். ஆன்னு கொட்டாய் விடு, அப்படியே திமிங்கல மாதிரி முதல்ல மாதிரி வாயை அப்படியே தர, சரிங்களா. வசனத்தை கேட்கவே வார்த்தை தூக்கிடுவான். ஆமாம். ஐயோ, ஏன் கேட்டா அவனுக்குள்ள என்ன வந்துடுது? மத்தேயு 13 போட்டிருக்கு, கேட்ட உடனே ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, அப்போ இவன் கேட்கும் போதே சரியா கேட்டாச்சுன்னா உள்ளுக்குள்ள என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? சத்தமா சொல்லுங்க. மைக்கு கொடுத்துருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. என்ன வந்துடும்? உணர்வு வந்துடும். ஓ, நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் மாறணுமே, என் வீட்டில் அது மாறணுமா, அந்த உணர்வு வராமல் இருக்குன்னா என்ன செய்யணும்? கேட்ட உடனே வசனத்தை எடுத்துடணும். ஆமாம், கேட்ட உடனே வசனத்தை எடுத்து போட்டோம்னா நீங்கள் எப்படி உணர்வீங்க? உங்களுக்குள்ள எப்படி அந்த உணர்வு உண்டாகும்? எதுவுமே உண்டாகாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கேட்ட உடனே இங்கே கேட்டுட்டு டோரை விட்டு வெளியே போனோடனே கவலைகள், பிரச்சனைகள் சூழ்ந்து, என்ன கேட்டேன்னு தெரியும். என்ன கேட்டேன்னு நல்லா இருந்துச்சுங்க மெசேஜ், அதை யூடியூபரை போட்டுக்கால திரும்பி அங்கே போய் கேட்டுக்குவோம், சரிங்களா. நல்லா இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு, ஆனால் என்ன தான் கேட்டேன்னு தெரிய மாட்டேங்குது, சரிங்களா. போன வாரம் பண்ண மெசேஜ் என்னன்னு கேட்டாலே இப்போ சாத்தான் வந்தானா போயிட்டானா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. போன வாரம் என்ன மெசேஜ் பண்ண வந்து கேட்டீங்களேன்னா இப்போ புரிஞ்சுங்களா? மெசேஜ் கேட்ட உடனே போன என்ன மெசேஜ் மைக்குடி சொல்லுங்கள், யார்கிட்ட கொடுத்தா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு, அவ்வளோதான். அவங்களுக்கு அம்மா உண்மையாலுமே நீங்கள் சொன்னது சரிதான் பாஸ்டர், கேட்ட உடனே கேட்டேன். போன வாரம் என்ன மெசேஜ் பண்ணி இதே டாபிக் தான் பாஸ்டர். ராஜ்யம் தான். ராஜ்யத்தில் என்ன பண்ண? ராஜ்யத்தில் டீ வித்தனா பகடாச்சி வித்து வேணுமா என்ன? ஏன் வாரம் கேட்குறோம், சரிங்களா. வாரம் கேட்குறோம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா பக்கம் கேட்குறோம். யூடியூப்பில் கேட்குறோம், மற்ற பெரிய பெரிய பசுவாங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறோம். ஆனால் கேட்ட உடனே நமக்குள்ள அந்த செயல்படுங்கிற எண்ணம் வந்து ஒரு தீர்மானம் எடுத்து அதை அப்படியே கரெக்டாக வைக்கணுங்கிற அந்த மனப்பக்குவம் நமக்கு இல்லை. ஏன்னா அந்த மனப்பக்குவம் வந்துச்சுன்னா நாம தான் 30, 60, 100 வந்துருமே. 30, 60, 100 நீங்கள் என்ன தான் கேட்டாலும் சரி. சில எல்லாம் நீங்கள் என்ன சொல்லுங்கள் பாஸ்டர், நாங்கள் அப்படிதான். ஏன் அப்படின்னா அவங்க இருதயம் மண்ணாவே இல்லை. அந்த இருதயம் வந்து அங்கே போட்டிருக்கு கற்பாறை. சொல்லுங்க, கற்பாறை உள்ள இருதயம், கல் மாதிரி ஆகி போச்சு பாருங்க. அதனால அந்த இருதயத்தில் நீங்கள் என்ன தான் போனாலும் அப்படி
விதையை போட்டால் விதை வலிக்கிட்டு கீழே வந்துடும். எப்படிங்க? விதை வலிக்கிட்டு கீழே வந்துடும். இருதயம் அப்படி ஆயிடுச்சு. அப்போ இங்கே கேட்ட உடனே வந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ள மாற்றம் உண்டாயிரும். மாற்றம் உண்டா என்ன ஆகும்? குடும்பத்தில் மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் மாற்றம் உண்டா என்ன ஆகும்? அவன் செய்கிற வேலையில் மாற்றம் உண்டாகும். வேலையில் மாற்றம் உண்டா என்ன ஆகும்? கர்த்தருக்கு புகழ்ச்சி வந்துடும், கர்த்தருக்கு மகிமை பெறும், கர்த்தருடைய நாம மேலே வந்துடும். அதனால இப்படி பண்ணிடும். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருந்தா, நீங்க நல்லா இருந்தா யாருக்கு பெருமை? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு. அந்த அவனுக்கு கர்த்தருக்கு துதி கன மகிமை பெருமை விடவே கூடாது. அவங்க வாழ்க்கையில் கர்த்தருக்கு. அதனால இந்த விசுவாசி இப்படியே இருக்கணும். இப்படியே சர்ச்சுக்கு போ. சொல்ல பாருங்க, சில ஆளுக்கெல்லாம் சர்ச்சுக்கு போ, ஆனா அங்க பிரிஞ்சிடாத, துதிச்சு பாடி வந்துடாத. சர்ச்சுக்கு போ, என்ன செய்ய? நீ மெசேஜ் கேளு. மெசேஜ் கேட்கும் போது நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுவிட்ரு. கண்ணை மூடி நீ ரொம்ப தியானம் மாதிரி கேட்பான். சில அப்படியே ரொம்ப ஆள் தியானம் மாதிரி கேட்பான். கண்ணை எதுக்கு மூடுறீங்க? கண்ணை திறந்து பார்க்க தான் மெசேஜ். கண்ணையே மூடுறீங்கன்னா அவன் கண்ணை மூட வைக்கிறான். அது இமையை அப்படியே வச்சு அமுத்துறான். அப்படியே அமுத்து. அப்படிதான். அப்படி அமுக்கும் போது என்ன, உங்களுக்கு அப்படியே ஃபேனுக்கு அதுக்கும் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அப்படியே ஒரு மாதிரி மந்தாரமாக இருக்கா கிளைமேட்டு, அப்படியே தூக்கம் வந்துடுது. இப்போ பாஸ்டர் தமிழில் பேசுகிறாரான்னு தெரியல அவங்களுக்கு. பாஸ்டர் இது தமிழா தெலுங்கானு தெரியலாமல் அவங்க உக்காண்டிருக்காங்க. பிரைஸ் எல்லாம் நான் தமிழ் தானே பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா? தமிழ் தானே பேசுகிறேன். ஆமே. அப்போ பிசாசுடைய மிக முக்கியமான காரியம், விதை உள்ளுக்குள்ளே விதைச்சக்கூடாது, விதை உள்ளே போய் மேலே வரக்கூடாது பாருங்க. அதனால சிலவங்க என்ன செய்வாங்க, இந்த காரியங்களை சொல்றதுக்கு ஆர்வத்தோடு இருந்தா கூட, அவங்க ஜீவித்தில் விதைய வாங்கணும், இன்னைக்கு வரணும் அப்படி இருந்தா கூட, பிசாசு சூழ்நிலைகளை வேற மாதிரி எப்படி வச்சிருவான்? சூழ்நிலைகளை வேற மாதிரி ஆக்கிடுவான். இந்த சூழ்நிலைகளை மாற வேண்டும் என்றால், இந்த சூழ்நிலையை மாத்திரக்கு முன்னாடியே என்ன செய்யணும்? ஜெபிக்க வேணும். எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தாவே, இந்த சூழ்நிலையை மாற்றத்தக்கதான வார்த்தை எடுத்து சூழ்நிலைகளை இயேசுவின் நாமத்தினால என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர, இயேசு நாமத்தினால. ஆமென். பாருங்க, இயேசு போனாரு, படகுல போனாரு, நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. சரிங்களா? தூங்கிட்டானாங்கிறீங்களா? அவன் திடீர்னு ஒரு காற்றையும் கொந்தளிப்பையும் உண்டாக்கி அவர் நல்லா தூங்கிட்டு அவரை பிடிச்சி, இவனுக்கு சீசர்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிற உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு தட்டி அப்படியே பண்ணாங்க பாருங்க. ஏன்னா சூழ்நிலையை பிசாசு மாற்றி விட்டான். இவர் தூங்கி எழுந்திரிச்சு சொன்னாரு, இவர் டக்குன்னு சூழ்நிலையை தம்முடைய வார்த்தையினால அவருடைய பக்கமாக திருப்பிட்டார். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம். வார்த்தை வரும்பொழுது, விதைக்கும் பொழுது, உங்கள் ஜீவித்தில் வார்த்தை கேட்கும் போது சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்தால், உங்களுடைய தேவனுடைய வார்த்தையினால நீங்கள் சூழ்நிலைகள் உங்கள் பக்கமாய் திருப்ப வேண்டும், இயேசு நாமத்தினால. ஆமென். அப்போ சூழ்நிலையை உங்கள் பக்கமாய் திருப்பும் பொழுது தான் நல் வார்த்தைகளை எடுத்து சுகம், பலன், ஆரோக்கியம், வெற்றி இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நீங்கள் விதைக்கும் பொழுது, விதைக்கிறவனுக்கு விதை, பூசிக்கிறதுக்கு ஆகாரம். அப்போ சுகமாக இருக்க வேண்டும் என்றால் திரும்பி நான் செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையாகிய விதைக்குள்ள நான் செய்யணும், போய் அதைய மிகவும் முக்கியமாக கருத வேண்டும். சில என்ன செய்யறாங்க, இதில் உள்ள வசனத்தை அவங்க என்ன செய்யல, முக்கியமாக கருதல. சில சொல்றாங்க, ஐயா நான் எப்பொழுதும் பைபிள் கைமா தான் இருக்கேன். ஐயா நான் இப்படி இருக்கேன், எப்பொழுதும் பைபிள் கைமா இருக்கேன். நான் பைபிள் விட்டுறதே இல்லையா. தலைக்கு படுக்கும் போது பைபிள் வச்சிருக்கிறேன், தூங்கும் போது பைபிள், எப்பொழுது பைபிள், எப்பொழுது என்கிட்ட பைபிள் இருக்கு ஐயா. நான் பைபிள் கைமா தான் எனக்கு தெரியுறேன். பைபிள் தான். பைபிள் ஓகே ரைட்டு. நீங்கள் பைபிள் அவங்க நினச்சிட்டாங்க இந்த பைபிள் கைமா இருந்தால் இந்த பைபிள் அப்படியே சைக்கின்னு இப்படி பவர் வந்துருமாக்குறாங்க.
பவர் எப்படி இப்படி வந்துடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிலாம் என்ன செய்யாது, வராது. இது பைபிள் வந்து விதை. சொல்லுங்க, பைபிள் என்பது விதை. இதை விதையாக தான் பார்க்கணும். இதை நீங்கள் வந்து தலைவாணி கையில் வச்சாலோ, தக்காளி விதை எடுத்து நீங்கள் தலைவாணி கையில் வச்சா முளைச்சிருமா? தக்காளி விதை வராது. தக்காளி விதையை எடுத்து நல்ல செல்ஃபில் வச்சிட்டிங்கன்னா முளைச்சிருமா? வராது. தக்காளி விதை நல்ல ஒரு பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா முளைக்குமா? விதை என்ன செய்யணும் சொல்லுங்க? விதைக்கணும். சொல்லுங்க, விதைக்கிறது பேர் தான் விதை. சொல்லுங்க, அந்த 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 இதுக்கு பேர் விதை. அதுதான் விதைன்றது. அது ஏன்னா நீங்கள் விதைச்சே திருணும். இதை எடுத்து நீங்கள் ஜோப்பில் போட்டுக்கிட்டாலோ அல்லது பேக்கில் போட்டுக்கிட்டாலோ தலைவாணி வச்சாலும் சரி, கையில் வச்சாலும் சரி, எந்த பிரயோஜனங்கிற இது வந்து விதை. சொல்லுங்க, இது விதை. இந்த விதை எடுத்து என்ன செய்யணும்? விதைச்சால் மாத்திரமே உங்களுக்கு பலன் உண்டாகும். விதைக்காவிட்டால் நீங்கள் பைபிளும் கைமாவே இருந்துட்டு பரலோகத்தில் போய் சேரலாம். பைபிளும் கைமாவே. ஹல்லேலூயா. அப்போ ஏன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் ஞானம் எடுத்துட்டீங்க, கர்த்தருக்குள் இருக்கிறீங்க, ஓகே, பரலோகம் நிச்சயம் போயிடுவீங்க, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் என்னங்க, ஆனால் வாழ்க்கையில் வெற்றியாய், சொல்லுங்க, வாழ்க்கை வெற்றி வாழ்வாய் வாழ வேண்டும் என்றால் இந்த வார்த்தை எடுத்து உங்களுடைய ஜீவித்தில் விதைக்க வேணும். சொல்லுங்க, விதைக்கணும். அப்போது இந்த வார்த்தை எடுத்து விதைக்கும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக விதைக்கிறவனுக்கு விதையும், அப்புறம் என்ன செய்யுது, புசிக்கிறது ஆகாரத்தை. அப்போ உங்களுக்கு அடுத்தது ஆகாரத்தை தரத்தக்கதான வார்த்தையாக மாறிடும். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே போடப்பட்டது. மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4 வசனம். மனுஷன் 54 மாத்திரமல்ல, மனுஷன் 54 மாத்திரமல்ல, 4 சொல்லுங்க, 4 மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைனாலுமே. அப்போ எப்படி பிழைப்பு இருக்குது? எப்படி பிழைப்பு இருக்குது? வார்த்தையில் பிழைப்பு. அப்போ நீங்க பிழைக்காம இருக்க காரணம் என்ன? நான் இன்னும் பிழைக்கலைங்க, எனக்கு பொழப்பு சரியில்லை, எனக்கு பிழைப்பு சரியில்லை, பொழப்பு சரியில்லை அப்படின்னா என்ன காரணம்? நீங்கள் எதிர்பார்க்கல விளைச்சல் இல்லை, எதிர்பார்க்கல வருமானம் இல்லை, எதிர்பார்க்கிற வாழ்க்கை இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கிற வியாபாரம் இல்லை அப்படின்னா முதல்ல உங்களுக்கு விதை என்னன்னு தெரியல. சொல்லுங்க, விதை என்னன்னு தெரியல. வசனம் தெரியல. சொல்லுங்க, வசனமாகி விதை தெரியல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வசனமாகி விதை தெரிஞ்சாலும் எதற்கு எதை விதைக்குன்னு தெரியல. சொல்லுங்க, எதற்கு? ஆமாம், வியாபாரம் பெருகிறதுக்காக அப்பத்தினி ஆஸ்வதிங்க, வியாதி விளக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? எங்க வியாபாரம் பெருகிறதுக்காக, வியாபாரம் பெருக்காக என்ன செய்வாங்க இவங்க? அப்பத்தினி ஆஸ்வதிங்க, வியாதி விளக்குங்க, அப்பத்தினி ஆஸ்வதி, வியாதி தலைமுறை சுகமான ஆண்டவரை அப்படி ஜெபிச்சிங்கன்னா அது அந்த விதை எதுக்கு? சுகத்துக்கான விதை. வியாபாரம் பெருகுனா விதைனா என்ன செய்யணும்? உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகம் 8:18, உபாகம் 1:11. அடுத்தது தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. பக்கம் 234 பக்கம். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை உனக்கு கொடுக்கிறவர். யாரை நினைப்பாயாக? தேவனாய் கர்த்தரையே. அப்போ நீங்க வேலைக்கு போகும்போது யாரை நினைச்சிட்டு போறீங்க? இந்த வாரம் எப்படியாச்சும் இவனுக்கு பணம் கொடுத்துருணும் ஆண்டவர். தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. சொல்லுங்க, தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. தேவனாய் கர்த்தரை
அப்போ என்ன, இந்த வாரத்தில் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பணம் கொடுக்கணும். இந்த பணத்தை தரத்தக்கதான காரியத்தை யாரு செய்வா? தேவனாய கர்த்தர் செய்வார். ஏன் செய்வார்? நான் ஞாயிற்றுக்கிழமை போய் என் தசமபா காணிக்கையில் வச்சிருக்கேன். அதனால இந்த விதை எனக்கு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பல மடங்கு அறுவடை வரும். ஏன்? அதான் போட்டுக்கல லூக்கா 6:47 வாசமே. என்னிடத்துல வந்து என் வார்த்தையை கேட்டு, அப்போ நான் வந்தேன், வார்த்தையை கேட்டேன், என்னுடைய வருமானத்தில் என்னுடைய பணத்தில் நான் தேவனுக்கு என்று எடுத்து வார்த்தையின்படி கேட்டு நான் செஞ்சேன். இப்போ செஞ்சதுனால எனக்கு என்ன ஆகும்? என்னுடைய ஜீவிதத்தில் ஏன் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாது. என் மனசாட்சி, ஏன்னா நான் வந்து இந்த வார்த்தையை படி செஞ்சிருக்கிறேன். நான் வந்து கேட்டு செய்யணும். சொல்லுங்க, வந்து கேட்டு செய்யணும். அப்போ வந்தாச்சு, கேட்டாச்சு, இப்போ நான் இங்கே செஞ்சாச்சு. ஏன்? என்னுடைய வருமானத்தில் தேவனுக்கென்று எடுத்து கொடுத்தாச்சு. 10 அவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ நான் ஜெபம் பண்ணும்போது நிம்மதியாக ஜெபிக்கலாம். எப்படிங்க? ஆமாம், பிசாசு குற்றப்படுத்தா. இவனை எப்படி ஆசீர்வதிப்ப? இவன் இப்படி தான் இருப்பான். 5க்கும் 10க்கும் இப்படியே அல்லாட்டே இருக்கணும். ஏன்னா இவனுக்கு ஆசீர்வாத தகுதி என்ன? வார்த்தைப்படி செய்யலே ஆண்டவரேன்னு சொல்லி அவன் போய் போராடுவான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலாம்? நீங்கள் செய்யாத போகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரகிளாகவே இருக்கும். ஏன்னா வந்து வார்த்தைப்படி கேட்டு அதன்படி செய்கிறவங்களுக்கு தான் இங்கே பெரிய காரியம். இந்த செயல்பாடு பார்த்தீங்களா? இந்த செயல்பாடு தான் பிசாசுக்கு செருப்படி அடிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வந்து வார்த்தையை கேட்டு சொல்லு. வந்து ஆமாம், பொருளாதாரத்தில் மேலே சில அளவுங்களாம் பொருளாதாரத்தில் மேலே வரணும் பாஸ்டர், பொருளாதாரத்தில் மேலே வரணும். ஜெபிக்கவே தேவையில்லை. ஆமாம், அறிக்கை பண்ணவே தேவையில்லை. வந்து கேட்டு செஞ்சா போதும். ஆமாம், இதை மட்டும் செஞ்சுட்டே இருங்க, சரிங்களா? நிச்சயம் முளைச்சே தரும். நிச்சயம். சரிங்களா? இன்னைக்கு விளைச்சோம் நாளைக்கு முளைக்கிற மகா தப்பு. அப்படிலாம் முளைக்காது. அவங்க நினச்சிட்டாங்க என்னன்னா கல்யாணம் கட்டணும்னா இன்னைக்கு கல்யாணம் கட்டணும் நாளைக்கு குழந்தை பெற்றுற. அப்படிலாம் இல்லை. அது வந்து ரோபோட்டு எழுதானே செய்ய முடியும், பெற்றுக்க முடியும். ஆமே, இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து அதுக்கு ஒரு டைம் விதைக்க ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஜீவிதத்தில் பெரிய அறுவடை நாம் நிச்சயம் பார்க்க முடியும். ஒருவேளை விதைக்கும் போது இல்லாமல் இருக்கலாம், விதைக்கும் போது கஷ்டமாக இருக்கலாம், விதைக்கும் போது வேறமாக இருக்கலாம். நீங்கள் காலைச்சு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். காலைச்சு தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது வேறமாக இருக்கலாம். ஆனால் வந்து கேட்டு செஞ்சு நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அவரே சொல்லுங்க, தேவனாய கர்த்தர் நினைப்பாயா? அவரே சொல்லுங்க, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தமிழ் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி என்னை ஆசீர்வதிக்கிறது யாரு? அவர். என்னை ஆசீர்வதிக்க யார்? அவரே நாம் நினைக்கணும். ஆமென். எந்த மனிதனும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. எந்த மனிதனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு தங்காது. எந்த மனிதனுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு பத்தாது. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? யார் மூலமா ஆசீர்வதிப்பாரு? எது மூலமா ஆசீர்வதிப்பாரு? நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலம். சொல்லுங்க, மனிதர்கள் மூலம் தான் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனால மனுஷன் யாரும் தேவை நினைக்கக்கூடாது. மனுஷன் மிக மிக முக்கியம். அந்த மனுஷன் மூலம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அப்போ அவர் மனிதனுடைய இருதயத்தை மாற்றுவார். மனிதனுடைய இருதயத்தை மாற்றுவார். நீதிமொழிகள் 21:1 சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவின் இருதயம் கர்த்தர் கையில் இருக்கிற நீர்க்காலை போட்டிருக்கு, அவர் தம் சித்தத்தின்படி நமக்கு திருப்புகிறாராம். ராஜாவோட இருதயத்தையே திருப்பும் போது இந்த மனுஷன் இருதயம் திருப்ப மாட்டார், நிச்சயம் திருப்பிடுவார் இயேசு நாமத்தினால்.
ஹல்லேலூயா. உங்களுடைய யாருக்கெல்லாம் எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குதோ, எந்தெந்த ப்ராப்ளம் இருக்கோ, எங்கிருந்து வரவன் இருக்குதோ, யாற்று வரவன் இருக்கோ, அங்கெல்லாம் நீங்கள் இயேசு நாமத்தில் ராஜாவோட இருதயம் திருப்பி, ஆண்டவர் இவருடைய இருதயத்தை திருப்பங்க வார்த்தையை எடுத்து விதைச்சா போதும், விதை இங்கே அறுவடை உண்டு பண்ணிடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என் ஜீவித்தில் அவரே சொல்லுங்க, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே சொல்லுங்க, அவரே. ஆமா, என்னை ஆசீர்வதிக்கிற அவரே என் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை. அப்போ உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருக்கு மிக மிக கட்டாயம். அவருக்கு கட்டாயம். ஆமா. அப்ப யார் ஆசீர்வதிக்க வேணுங்கிறது கட்டாயம் அவருக்கு. யார் ஆசீர்வதிக்க வேணும் கட்டாயம்? விதைக்கிறவன் சொல்லுங்க, விதைக்கிறவனுக்கு. ஆமா, ஒரு விசுவாசி விதைக்கிற விசுவாசியா அவங்களை ஆசீர்வதித்தே தீரும் என்பது அதான் உடன்படிக்கை. அதான் போட்டு பாருங்க, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. சொல்லுங்க, உடன்படிக்கைக்குள்ள வார்த்தை இருக்குதுங்க. உடன்படிக்கைக்குள்ள என்ன இருக்குது? வார்த்தை. அந்த வார்த்தையை எந்த ஒரு மனுஷன் வார்த்தையை பிடித்து வந்து கேட்டு சேரானோ, வந்து கேட்டு சேரானோ, அந்த மனுஷனை அவர் ஆசீர்வதிச்சு தீரணும். வேற வழியே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. வந்து கேட்டு சொல்லுங்க, வந்து கேட்டு செய்யணும். ஆமா, பிசாசு வந்து வர வச்சிருவான், கேட்க வச்சிருவான். செயல்பாடுங்கிறது அவனுக்கு ஐயோ செஞ்சானுச்சிருவான். இவன் வாழ்க்கையில் பெரிய ஆயிடுவான். அதனால் செய்யவே கூடாது, செயல்படவே கூடாது. எதுவும் செஞ்சிடாதீங்க, எதுவுமே. ஆமாம், போங்க, கேளுங்க, அப்படியே அச்சல் பெசகாம வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு எப்படிங்க? அச்சல் பெசகாம வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் வாங்கி ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு இருங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, அதெல்லாம் அங்கேயோடு விட்டு வந்துருங்க, அங்கேயோடு விட்டு வந்துடுங்க. இது அப்படின்னு நீங்கள் கை கொள்ளவே கூடாது. பிசாசுடைய தந்திரமான காரியம் இதுதான், தந்திரமான காரியம். ஏன்னா நீங்கள் செயல்பட்ட யாருக்கு பெரிய நட்டம் உண்டாயிரும் சொல்லுங்க? நீங்கள் தான் ஆசிரியப்பட்டு, நீங்கள் செயல்பட்டாலே ஆசிரியப்பட்டுவீங்களே. விதை எடுக்கிறீங்க, வாரீங்க, விதையை கேட்குறீங்க, விதையை கேட்டோன்னு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. செயல்பட அப்போ செயல்பட ஆரம்பிக்கும் போது என்னாகும்? அதில் 30, 60, 100 பலன் வந்துடும். 30, 60, 100 பலன் வந்தோன்னா யாருக்கு லாபம் உண்டாகும்? உங்களுக்கு லாபம் உண்டாகும். துதி கன மகிமை யாருக்கு போகும்? கர்த்தருக்கு போகும். லாபம் உங்களுக்கு, துதி கன மகிமை கர்த்தருக்கு. லாபம் உங்களுக்கு, துதி கன மகிமை கர்த்தருக்கு. அதனால இப்போ லாபம் உண்டாகும்னா அவர் சொல்றாரு, நீ என்னையே நினை சொல்றாரு. இன்னைக்கு வந்து நீ வந்து என்னையே நினை, தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அங்கதான் பிரச்சனை. அவரையே நினைக்க விட மாட்டான். அவரை உங்க பிரச்சனை பெருசா நினைக்க வைப்பான். உங்க பிரச்சனைய, ஆமா, உன் தேவை எவ்வளோ பாரு, எவ்வளோ பிரச்சனை பாரு, எவ்வளோ தேவை பாரு, உன் பிள்ளைய பாரு, உன்னோட குடும்பத்தை பாரு, உன் வியாபாரத்தை பாரு, உன் வீட்டை பாரு. நீ இப்படியா இதே தானா? எப்போ உனக்கு இப்படி உங்க சூழ்நிலைகளும் பிரச்சனைகளையும் பெருசா நினைக்க வைப்பானே ஒழிய அவரையே பெருசா நினைக்க வைக்க மாட்டான். ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே சொல்லுங்க, அவரே. அப்போ நான் மேலே வர வேண்டும் என்றால் எப்பொழுதும் நான் அவரை நம்பியிருக்கும் போது சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை. அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உபாகம் 1 போட்டிருக்கு, இப்போது பாய்க்கிலும் 1000 மடங்கு. சொல்லுங்க, 1000 மடங்கு பிறகு செய்கிற தேவனா இருக்கிறார். இப்போ பார்க்கலாம் 1000 மடங்கு. சொல்லுங்க, 1000 மடங்கு. அப்போ நான் 1000 மடங்கு இருக்கணுமா? என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் உண்டாகணுமா? என்னுடைய விதை எங்க இருக்கணும், எங்க போடணும், என் வேறு எங்க போகுதுன்னா
எரேமியா புஸ்தகம் 17வது அதிகாரம் 8-9 சொல்லுங்க. 8-9. எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது. அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் கஷ்டம் என்ன உஷ்டம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருஷமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான. அப்போ எங்க இதெல்லாம் கீழே வேணும்னா என்ன செய்யணும்? எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுங்க. 8-9 பக்கம் 896வது பக்கம். அவன் தண்ணீரண்டிலே. அப்போ முதல்ல நான் என்னுடைய வேறு எங்க போகுது? தண்ணீரண்டிலே ஆட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை. அப்போ இது எங்க இங்க பார்த்தமா இருக்குதே வசனம். இது எங்க? இது சங்கீதம் 1:1. சங்கீதம் 1:1 போட்டிருக்கு பாருங்க. அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனை தந்து இழிவாக இருக்கிற மரத்தை போற. அவன் செய்வதெல்லாம் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? சரிங்களா? நீர்க்கால் ஓரமாய் நீங்க என்ன செய்யணும்? அது என்னங்க நீர்க்கால் ஓரம்? அது என்னங்க தண்ணி? இங்க போட்டுங்க, இங்க போட்டுங்க. தண்ணீர் அண்டையிலே நாட்ட சொல்லுங்க. அப்ப தண்ணீர் அது என்ன தண்ணி? எங்கெல்லாம் வேகத்தில் தண்ணீர் வருதோ அதில் 2-3 அர்த்தம் இருக்கு. இங்க தண்ணீர் அப்படின்னாலே இது பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க. யாருங்க அவரு? பரிசுத்த. ஆமா, நீங்க வார்த்தையை எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதிக நேரம் அதிக நேரம் அதுக்கு நீர் பாய்ச்சு, தண்ணீர் பாய்ச்சணும். அதுதான் ஆவியானவர். சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணீரண்டை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய். சொல்லுங்க. கால்வாய் அதென்ன கால்வாய் ஓரமாய் அப்படின்னா சபையில நாட்டப்பட்ட சபையில வர விசுவாசி அவளுக்கு தான் கால்வாய் இருக்கும். அல்லேலூயா. வெட்டாந்தரையில் யாருமே இல்லாத இடத்துல மொட்டை காடில் விதையை போட்டால் வெயில் ஏற ஏற கருகி செத்து போயிடும். ஆனால் இவங்களுக்கு நமக்கு ஒரு கால்வாய் இருக்குதுங்க. அதான் சபை, அதான் வெற்றி வாழ்வு சபை. இந்த கால்வாய் ஓரத்தில் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. அப்போ இந்த கால்வாயில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜெபம் இருக்குது. வெள்ளிக்கிழமை காலையில் உபவாச ஜெபம் இருக்குது. காலையில் 10-12. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சபை இருக்குது. இந்த கால்வாயில் தண்ணி போயிட்டே இருக்குது. கால்வாய் தண்ணியில் போயிட்டு இருக்கு, ட்ரை ஆகலை. இது கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை. ஆமா, என்னுடைய வேற நான் சபையாகிய வெற்றிவாழ் சபையாகிய இதுக்கு பக்கமா உள்ளுக்குள்ள போயிருச்சு. ஆமென். அபிஷேகம் பெற்றிருக்கேன். என்னுடைய வேறு இப்போ சபக்கமா போயிருச்சு. இப்போ உஷ்ணம் வருமா வராதா? வாசிங்க. உஷ்ணம் உஷ்ணம் வருகிறதே காணாம. சொல்லுங்க. உஷ்ணம். அப்ப உஷ்ணம் வருமா? சத்தமா சொல்லுங்க. உஷ்ணம் வரும், ஆனா உங்களுக்கு வராது. உஷ்ணம் வரும், ஆனா என்ன செய்யாது? உங்களுக்கு வராது. ஏன்? சங்கீதம் 121. சங்கீதம் 121 சங்கீதத்தில் போட்டிருக்கு பாருங்க. ஏன் அப்படின்னா அங்க போட்டிருக்கு பகலிலே 121 சங்கீதம் சங்கீதம் 121 எத்தனை வசனம்? 6ஆம் வசனம். பகலிலே வெயிலாகிலும் இரவில் நிலையாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஏன் சேதப்படுத்தல? ஏன் அப்படின்னா நான் கால்வாய் ஓரமாய் நாட்டப்பட்ட என் வேரை விட்ட விசுவாசியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அன்னக்காவடி இல்லை,
சரிங்களா? எனக்கு சபை கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படில. எனக்கு ஒரு சபை இருக்குது, எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, எனக்கு ஒரு ஊழிக்கார் இருக்காரு, எனக்காக காலையிலையும் மாலையிலையும் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, சரிங்களா? அப்போ நான் என் வேற நினைச்சிருக்கேன், நான் இதில் விட்டதுனால எனக்கு உஷ்டம் வரும், ஆனால் அது உஷ்ணம் வருகிறதை காணாமல். சொல்லுங்க. ஆமாம், எல்லா பக்கம் அவ்வளோ ஹீட்டுங்க. இன்னும் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து அப்படி கூலிங்காக இருக்கிறாங்கல்ல, அது ஏன் உஷ்ணம் வருகிறதை காணாமல்? அப்போது என் வீட்டுக்கு மேலே அவர் அவர் எனக்கு அவர் ஒத்தாசையாக இருக்க, எனக்கு அவர் அதான் போட்டு எனக்கு ஒத்தாசை வரும். பல நேரம் கண்களை எழுப்பி வானத்து போய் உண்டாக்கின கத்திரத்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை எனக்கு வரும். எனக்கு ஒத்தாசை பண்ண யாருமே இல்லைங்க, ஹெல்ப் பண்ற யாருமே இல்லை, நோ ப்ராப்ளம், சரிங்களா? உங்களுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கத்திரத்து ஒத்தாசை வரப்போதனால உங்களுக்கு இப்ப ஹெல்ப் பண்ற யாருமே இல்லை. ஆமே, யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற யாருமே இல்லையா? தூக்கி விட யாருமே இல்லையா? தூக்கி விடுற யாருமே இல்லை, ஹெல்ப் பண்ற யாருமே இல்லை, என்னை மேலே கொண்டவருக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கிறேன். கவலைப்படாதீங்க. நீ ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு உதவி செய்யும்படி, ஒத்தாசை செய்யும்படி கர்த்தர் உங்கள் பேரில் ஆதரவா இருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு அவர் ஆதரவா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஆதரவா இருக்கிறார். அதனால யாருமே இல்லைன்னு கவலைப்பட வேணாம். ஏன்னா ஒத்தாசை அங்கிருந்து வருது, அது உங்களை வேற லெவலில் கொண்டு போக பார்க்குது. ஆமென். திரும்பி வாசிங்க. அப்புறம் காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தம், சொல்லுங்க, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொழுக்கதுமான. அப்ப என்ன அர்த்தம்? 365 நாள் சபையில் இருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனைங்க? 364 சபையில் அந்த விசுவாசி வருத்தமின்றி தப்பாமல் பார்க்கலாம். பார்க்கலாம். வருத்தமின்றி தப்பாமல் கணிதர விசுவாசி அவங்க இங்கே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வாய்க்கால் தான் தண்ணி வந்துட்டு இருக்குது, இங்கே தான் வேறுங்க விட்டுருக்காங்க. வருத்தமின்றி தப்பாமல், வருத்தமின்றி தப்பாமல். ஆமா, மழை தாழ்ச்சியான வருஷத்துலையும் என்னுடைய ஜீவித்தில் இலை பச்சேன்னு இருக்கு பாருங்க. அங்க இல்லை, இங்க இல்லை, எது இல்லை, கொரோனா காலத்திலையும் நாம் ஜம்மு இருந்த நாட்கள் நாம. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் வேலை இல்லை பாருங்க. விதைக்கிற சபை விசுவாசி, நம்ம விசுவாசிக்காரங்க சத்தியசன் இருக்காரு பாருங்க. யாருக்கு கம்பெனி எழுத்து போயிட்டு நான் இவருக்கு மட்டும் வேலைக்கு கூப்பிட்டு வாக்க கூப்பிட்டு இருந்தாலாம். எப்படி விதை சொல்லுங்க? வேம வார்த்தையை பிடிச்சி விதைச்சு 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 அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி வருத்தமின்றி தப்பாமல். சொல்லுங்க, வருத்தமின்றி தப்பாமல், வருத்தமின்றி தப்பாமல். ஆமா, என் ஜீவித்தில் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கணிதருகிற மரத்தை போட்டிருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை கத்த செய்கிறார். அதுதான் விதை. இதான் விதை. விதை இப்படிப்பட்ட காரியம் செய்யுங்க. ஏன்னா வார்த்தைக்குள்ளேயே விதைக்கிறக்குள்ளேயே கத்தர் இப்படிப்பட்ட வல்லமை வச்சுட்டார், இப்படிப்பட்ட வல்லமையை வச்சுட்டார். அப்போ என் ஜீவித்தில் நான் என்ன செய்வேன்? நான் யாரை நம்பியிருக்கிறேன், யாரை சார்ந்திருக்கிறேன்? 7ஆம் வசனம் இப்படிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டுக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறேன்? கர்த்தர் மேல். சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். ஏன்னா நீங்க உங்களுடைய நம்பிக்கையை அசைப்பா பிசாசு. என்ன சர்ச்சுக்கு போற, அது பண்ற, இது பண்ற, இங்க பாரு எப்படி இருக்கு இப்படி இருக்கு. நோ நோ நோ, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாகவே கொண்டிருக்கிற மனுஷன். கொண்டிருக்கிற மனுஷன் தமிழ்ல போட்டிருக்கு பாக்கியவான், இங்கிலீஷ்ல பிளஸட். சொல்லுங்க, பிளஸட். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். சொல்லுங்க,
அவன் கர்த்தரையே நம்புற மனுஷன், கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், ஆசீர்வாதத்தில் இருப்பான், அவன் ஆசீர்வாதத்துக்குள்ளேயே இருப்பான் இயேசு நாமத்தினால. ஆமென். அவனை ஆசீர்வாதத்தை விட்டு பிரிக்கவே முடியாது, ஆசீர்வாதத்தை பிரிக்கவே முடியாது. கர்த்தரின் மேல் நம்பிக்கை கொண்டுகிற மனுஷன். அப்போ நான் யார் நம்பியிருக்கிறேன்னு பாருங்க, கர்த்தர். அது நாம் யார் நம்பியிருக்கிறோம்? கர்த்தரை நம்பியிருக்கோம். அப்போ நம்முடைய நம்பிக்கையை வச்சுட்டீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களை துக்கப்படுத்தாது, நம்பிக்கை உங்களையே துக்கப்படுத்தாது. நிச்சய வெற்றி. எல்லாம் திரும்ப சமயம் ஆயிடுச்சு, அடுத்து தொடருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி ராஜா. தேவன் நல்லா கொடுத்த கதை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த சமூகத்தை நாங்கள் அப்பா, நன்மையான நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையாகிய நல்ல விதை ஆண்டவரே, விதை என்பது வசனம். அந்த வசனத்தை நாங்கள் வந்து கேட்டு நல்ல இருதயமாக நிலத்திலே நாங்கள் விதைக்கும் பொழுது 30, 60, 100 பலன் தரப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலையை நாங்கள் பார்க்காது வாங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற வசனத்தை எடுத்து நாங்கள் எங்கள் வாயிலிருந்து அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தரையே நாங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருப்பதால் எங்களுடைய எல்லா காரியத்தையும் வாய்க்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உஷ்ணம் மற்றவர்களுக்கு வரலாம், கஷ்டம் மற்றவர்களுக்கு வரலாம், ஆனால் அது எங்களை சூழாதபடி இந்த தேவ கடமைகளை பாதுகாக்கும். ஏனென்றால் நாங்கள் கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய நல்ல வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே, வானத்தின் மதகுகளை திறந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புலங்களை கொடுக்கிற ஆண்டவரை எங்களுக்கு கொண்டு வந்தவரே. அது மாத்திரம் இல்லாதபடி உடைய வார்த்தை நாங்கள் விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது கர்த்தாவே, ஐஸ்வரத்தை சம்பாதிக்கிற பலனை எங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியம் கொடுக்கிற விசுவாசிகளாய் உடைய வசனமாக இந்த வார்த்தையை இதயத்திலே வைத்து அதை கர்த்தாவை தியானிக்கும் பொழுது அதையே நாங்கள் சொல்லி கர்த்தாவே விசுவாசித்து வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ எங்களை அழைத்திருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் சொல்லிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றியோடு சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆண்டவரே அதிகமாக உமதியான கர்த்தாவே ஆசீர்வாதங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கைது செய்கிற வேலைகள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தேவ கிருபை எங்களோடு கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்கள் முன்பாக சென்று போராடுகளை சேவையாய் மாற்றுகிற தேவன் எங்களுக்கு உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரின் கைது செய்ய பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா துணியும் கனமும் மகிழையும் நாங்கள் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபக்கேள்வி எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் கிருபையும் பிதாவின் பஸ்தைகள் பாவம் இப்பொழுது புதுசாக நம்மோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசரமாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.